ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தனால அதை நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டனை எப்போதுமே நீங்கள் அலசுறப்போ கொஞ்சம் புழிஞ்சிக்கணும். மட்டனில் நிறைய தண்ணி இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கழுவி வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கிட்டேன். மட்டன் வேகிறப்ப சில பேர் உப்பு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ விசில் போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். மட்டன் ஒரு 6லேருந்து 8 விசில் வரணும். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்குது. இது அப்படியே நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்க வேண்டியதுதான். இது கூடவே வெங்காயம், நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரத்துக்காக நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்திங்கன்னா குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மட்டன் மசாலா 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுற வேண்டியதான். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துற வேண்டியதான். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூடயே நான் முள்ளங்கி, முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு எப்போதுமே முள்ளங்கியும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு நம்மளோட மட்டன் குழம்பு ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இந்த குழம்பு கொதிக்கிறப்பயே நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் சிம்மில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குழம்புலேருந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்பே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். நான் அன்றைக்கி லஞ்சுக்கு தான் இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் காலையில் இட்லிக்கு கூட இது செய்யலாம். இட்லியோட மட்டன் குழம்பு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும்.
இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மட்டன் குழம்பு வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.